வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் மார்க்கெட்டோட வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 370க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தாலும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தோம். 362 பக்கமாக இல்லை 360 பக்கமாக வந்தால் பை பண்ணால் போதும், இல்லைன்னா மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. எதனால் அப்படின்னா ஒரு பெரிய கரெக்ஷன் எதிர்பார்த்துட்ருந்தோம். ஆனால் நடந்தது என்ன, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பல முறை 372க்கு மேலே எங்கேயும் போராடி கீழே வந்து மார்க்கெட் 371.1 க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் நியூட்ரலாக தான் மார்க்கெட் முடிஞ்சுது. ஓரளவு பையர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்டில். மொத்தமாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஏற்ற இறக்கங்கள் பெருசாக இல்லை. ஓகே, சரி. கடந்த ஒரு 4 நாள் போன வாரத்தில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து பார்ப்போமே. 14, 16, 17, 18, 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே 366 சப்போர்ட் எடுத்து 72க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் 16ஆம் தேதியும் 72 பக்கமாக க்ளோசிங், 17ஆம் தேதியும் 72 பக்கமாக க்ளோசிங், 18ஆம் தேதியும் 72 பக்கமாக க்ளோசிங். ஆவரேஜ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 372 டார்கெட் பண்ணியிருக்கு, 366 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஆவரேஜ் க்ளோசிங்காக இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டோட ஓப்பனிங் 372 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இதனால் என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஒரே ஒரு கேள்வி தான், மார்க்கெட்டில் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுட் இல்லை. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுப்போம் இந்த ட்ரெண்டில் இப்போ நம்ம பெட் பண்ணுறதுக்கு அப்படின்றத யோசிச்சோன்னா, இப்போ நீங்கள் பையிங் போனீங்கன்னா மார்க்கெட்டில் 13 பாயிண்ட் ஆவரேஜ் ஜோன் இருக்குது. இதுதான் நமக்கு கவலை கொடுக்குற ஒரு விஷயம். இந்த 13 பாயிண்ட் ஆவரேஜுக்கு கட்டாயமாக நம்ம ரிஸ்க் எடுத்தாகணும். அதனால் என்ன, இதில் எப்படி முடிவுக்கு வரும், நம்ம அவைலபிள் ஃபண்டு, நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற போதிய அளவுக்கான ஃபண்டு எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து தான் ரிஸ்க் எடுக்கிறத பற்றி முடிவு எடுக்க முடியும். ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் ஃபண்டு கம்மியாக இருக்கிறவங்க மெகா கான்ட்ராக்டில் போடாமல் மினி கான்ட்ராக்டில் ஸ்ப்ளிட் பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம் ஒரு வழி. நல்ல ஃபண்ட் இருக்கவங்க தாராளமாக 360 வரைக்கும் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கிறப்ப ஆவரேஜ் பண்ணுறதுனா 4-5 ப்ராஃபிட் பாயிண்டில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாம் ரிஸ்க்கை. இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான், 66 வரைக்கும் பை பண்ணி 65 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இந்த எல்லா முடிவுமே உங்ககிட்ட இருக்கிற ஃபண்டிங் பொசிஷனையும் ரிஸ்க் எடுக்கிற டாலரன்ஸ் எபிலிட்டியும் பொறுத்தே அமைகிறனால அந்த முடிவை நீங்கள் தான் எடுத்தாகணும். மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.